இங்க ஒரு பொண்ணு அவங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சடனா பின்னாடி இருக்கிற செவரு நகர்ந்து வந்து அவளை நசுக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அது நார்மலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சமைக்கிறதுக்காக முட்டை எடுக்கிறா. எடுத்து உடைச்சா உள்ள ஒண்ணுமே இல்ல. இது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போனவ உடனே அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. ஆனா இவ சொல்ற எதையுமே காதுல வாங்காம ஆபீஸ்க்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா இவ ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறா. அது என்னன்னா, இவ்வளவு நாளா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது ரியல் லைஃபே கிடையாது, ஒரு கனவு உலகத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த டவுன்ல இருக்கிற ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் அவனுக்கு ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பாம வீட்டோடய வச்சுக்கணும் மைண்ட் செட் இருக்கிறவனுங்க. அவனுக்கு தேவை ஒய்ஃப் வீட்டு வேலையை பார்க்கணும், ஹஸ்பண்ட சந்தோஷமா வச்சுக்கணும். இதுக்காக விக்டரின் ஒரு கனவு ப்ராஜெக்ட்ல சைன் பண்றானுங்க. அந்த கம்பெனி ஒரு செட்டப் இவங்க வீட்டுல செட் பண்ணி கொடுக்குறானுங்க. அந்த மிஷின்ல இவனுங்க ஒய்ஃபுக்கே தெரியாம மயக்கம் போட வச்சு இந்த கனவு உலகத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. சோ இந்த ப்ராஜெக்டோட கனவுக்குள்ள போயிட்டா ஹஸ்பண்ட தவிர எந்த விஷயமே ஞாபகத்துக்கு வராது. அது மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கானுங்க. சோ இவனுங்க நினைச்ச மாதிரியே டெய்லி வீட்டு வேலை செய்யறது, சமைக்கிறது, இவனுங்களை சந்தோஷமா பாத்துக்கிறத மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆகிற செலவு கூட அந்த ஹஸ்பண்டே பாத்துக்கிறானுங்க. அதுக்காக அவனுங்க மட்டும் டெய்லி கனவுல இருந்து வெளியில வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறானுங்க. ஈவினிங் ஆனது திரும்ப அந்த கனவுக்குள்ள போயிடுறானுங்க. இந்த எல்லா விஷயமே ஹீரோயினுக்கு ஒரு நாள் தெரிய வந்துருது. சோ அங்க இருக்கிற எல்லா ஒய்ஃபுக்கும் இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சுட்டு இவ அவளோட கனவுல இருந்து வெளியில வந்துடுறா.